ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வெல்கம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரிப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நாங்கள் கேரளா ட்ரிப் போயிருந்தோம் இப்போ ரீசெண்டாக ஒரு 5 months முன்னாடி. இந்த vlog வந்து ஜஸ்ட்டு எனக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் ரிமெம்பராக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிற விஷயத்தில் ஏதாவது ஒரு சில விஷயம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை. ஸோ இது வந்து கம்பெனி ட்ரிப் தான். நாங்கள் வந்து 11 நைட் திருச்சியில் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:30 லேக் ரிசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்விம்மில் பாப்பா ப்ளே பண்ணுறதுக்காக வந்திருக்கா. ஸோ அங்கே அவங்க 2 பேர் மட்டும்தான் ஸ்டே பண்ணாங்க. என்னால் வந்து பெருசாக பண்ண முடியல. இந்த ட்ரிப்பில் வந்து கொஞ்சம் நிறையவே ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஷையாக இருந்ததுனால நான் அதிகம் தண்ணியிலலாம் இறங்கலை. ஸோ இந்த ட்ரிப்புக்கு வந்து நானும் தம்பியும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். ஏன்னா கேரளானாலே போட் ஹவுஸ் தானே, அதனால் வந்து 2 பேருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். பட் தம்பி எவ்வளோ ட்ரை பண்ணியும் எங்களால் கூட்டிகிட்டு வர முடியல. ஸ்ட்ரிக்டாக முடியாதுன்னு ஹாஸ்டலில் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் அந்த கவலை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் லன்ச் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு லேக் ரிசார்ட்டுன்றனால லேக்கை வந்து போட்டில் ரைட் கூட்டிகிட்டு போனாங்க ஒரு 1/2 hour. அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து கார்டனில் டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வந்து நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீட்டு வேலை நடந்தது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. வாடகை வீடு ஷிஃப்ட் பண்ணது, அரேஞ்ச் பண்ணது, பால் காய்ச்சினது அரேஞ்ச் பண்ணது, அப்புறம் கடை வேலை, வீட்டு வேலைன்னு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அலைச்சலாக இருந்த டைமு. அதெல்லாம் முடிஞ்சு சரி அம்மா வீட்டுக்கு போய் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு நினச்சிட்டு இருந்த டைமில் தான் இந்த ட்ரிப் வந்து திடீர்னு வந்தது. அதனால தான் வந்து அவாய்ட் பண்ண முடியல. தம்பியை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் 3 பேர் வர மாதிரி இருந்தது. இது வந்து ரொம்ப அந்த டைமுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருந்தது இந்த ட்ரிப்பு. உண்மையுமே அந்த சுச்சுவேஷனுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் இந்த வீடியோவே நான் முதல்ல ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பெருசாக வீடியோஸ் எதுவுமே நான் எடுக்கலை. ஃபோட்டோஸ் தான் ரிமெம்பராக இருக்கும்னு ஷேர் பண்ணேன். எடுத்தேன். அதையே வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவாக எடுக்க வேண்டாம், ஷேர் பண்ண வேணாம்னு நினச்சேன். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு நோக்கத்தில் ஷேர் பண்ணுறேன். பட் பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரி தோணுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு கூட தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து எனக்கு போன வருஷம் கேரளா ட்ரிப் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த vlog நான் ரொம்ப லோன்லியாக இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்கேனே தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து இப்போ அலப்பிக்கு வந்து கிளம்புறோம். ரிசார்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரிசார்ட் வந்து ரொம்ப சூப்பராக க்ரீனரியாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்தது. கம்பெனி சைடு வந்து ரொம்ப லக்ஸரியாக ரூம்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு லக்ஸரியாக இல்லை, அதே சமயம் ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம டீசெண்டாக ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு நீட் அண்ட் க்ளீனாக ரூம்ஸு பிடிப்போமோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஃபுட் வைஸ் வந்து கொஞ்சம் ஒரு 3 ஃபுட்டு வந்து எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. பட் நாங்கள் கிளம்புற அன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. லாஸ்ட் டைம் ட்ரிப்க்கு வந்தவங்களும் வந்திருந்தாங்க, ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு புதுசாக இல்லை, ஒரு ஜாயிண்டாக போன மாதிரி ஒரு ஃபீலு. பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணா. ஏன்னா பாப்பாவுக்கு நிறைய குட்டி செட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரெசார்ட் வரையும் ரொம்பவே ஜேர்னி சூப்பராக போனது. இருந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப ஃப்ரீயான மாதிரி ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. இப்போ வந்து நாங்கள் வந்து ரெசார்ட்லேருந்து செக் அவுட் ஆகிட்டு நாங்கள் வந்து இப்போ போட்டுக்கு வந்து செக்இன் ஆக போகிறோம். 11 o'clock தான் ரீச் ஆனோம்.
2 போட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. 20 மெம்பர்ஸ் பேச்சுலர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தனி போட்டும் 4 ஃபேமிலி வந்திருந்தாங்க. 5 ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தனி போட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போட்டில் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா வாட்டரில் இந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் வைஸ் சூப்பராக இருந்தது. அது எங்கள் போட்டில் ரொம்ப டேஸ்டியாக ஃபிஷ் ஃப்ரைலாம் யம்மியாக இருந்தது. அவங்க போட்டில் அந்த போட்டில் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மீடியமாக இருந்தது இந்த போட்டை கம்பேர் பண்ணும்போது. அந்த குக் பண்ணுற அண்ணன் அப்புறம் வந்து அங்கே ட்ரைவ் பண்ண அண்ணெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. நல்ல ஜாலியாக பேசிட்டு வந்தாங்க. ரொம்ப கேராக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நல்லாவே சர்வீஸ் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் எனக்கு வந்து போட்டர்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்கலிங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு எக்ஸைட்மெண்ட்டோடு போனேன். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக பிடிக்கல. என்னமோ ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருந்ததே தவிர எனக்கு ரொம்ப ஒரு ஜாலியாலாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே அவுட்டிங் போனோம் ஈவினிங் மேலே. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நைட் நடந்தது. அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் செக் அவுட் ஆகிட்டோம். அவ்வளோதான், இதுதான் போட்டில் நடந்தது. ஸோ ட்ரெஸ் வைஸ் நான் வந்து ரொம்ப டீசெண்டாக ஓரளவுக்கு பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து எனக்கு ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னெலாம் தெரியாது. 2-3 ட்ரிப்பாகவே என்னென்னு தெரியல, ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணணும், ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் வேணான்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தேன். இவ்வளோ டீசெண்டாக எடுத்து வச்சுமே எனக்கு கொஞ்சம் ஷையாக இருந்தது. ஏன்னா வந்து சாரீ சுடிதாரில் தான் அவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பார்க்கறது புதுசாக எனக்கே இருந்தது. மித்தபடி இந்த ட்ரிப் ஹாப்பியாக தான் இருந்தது. கொஞ்சம் போரிங்காக அங்கே இந்த போட்டில் தான் கொஞ்சம் எனக்கு அப்படியே கொஞ்சம் லைட்டாக போர் அடித்த மாதிரி இருந்தது. மித்தபடி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணனால ரொம்ப ஜாலியாக போணுச்சு. தம்பி வந்திருந்தால் ரொம்ப கஷ்டம். தம்பி வந்திருந்தால் ரொம்ப போரிங்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ தம்பி வராதும் ஒரு வகையில் நல்லதுன்னு நாங்களாம் நினச்சிக்கிட்டோம். ஆந்த வேல வந்து ஒரு டீ எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரிசார்ட்டோட கம்பைன் ஆன ஹோட்டலில் தான் வந்து லன்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசார்ட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ரொம்ப க்ரீனரியாக, ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருந்தது. அப்படியே ஆப்போசிட் போட்டோஸ் அந்த அலாப்பிக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக கிளைமேட் இருந்தது. ஆந்தி வேல கும்ளியில் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ நான் பெருசாக ஒன்றும் பண்ணல. சாக்லேட்டே ஒரு 5 என்னமோ தான் வாங்கி தம்பிக்கு அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான், பெருசாக பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ இந்த வீடியோவில் சில ஃபோட்டோஸ்லாம் வந்து காமெடியாக கூட இருந்திருக்கும். ஸோ நான் அப்படியே எதுவுமே எடிட் பண்ணல, அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன், ஒரு ரிமெம்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.